வணக்கம். இதை நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா ஆஹ், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். கரெக்டாக எனக்கு ஒரு 29 வயசு இருக்கும்போது தான் எனக்கு லோகேஷ் நான் மாஸ்டர் கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் நடிச்சிட்டே இருந்தேன். அகெயின் ரத்னா நான் கூப்பிட்டு 29 கொடுத்துருக்காரு. எல்லா டைமுமே வந்துட்டு நான் நிறைய வாட்டி ரொம்ப டவுனாக இருக்கும்போது நம்ம நினைப்போம்ல யாருன்னா ஒருத்தங்க வேணும். ஏன்னா எல்லாருமே எல்லாருக்குமே இருப்பாங்க. பட் நான் ஒரு 35 இயர்ஸாக அப்படியே ஓடிட்டே இருக்கேன். சில பேர் வருவாங்க போவாங்க, கையை பிடிச்சிட்டு கூட்டு போவாங்க. சில பேர் கூட்டு போயிட்டு விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். 29லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூண்ணா, லவ் யூ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். நான் எப்போ ஃபோன் பண்ணி நான் என்ன புலம்னாலும் எனக்காக வந்துட்டு நீங்கள் பேசுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சார், சார் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் சார், எப்படியாவது சாரோட மியூசிக்கில் வரணும், நடிக்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட ஆர்டிஸ்டாக விதுவை சொல்லிடுறேன். என்றைக்குமே நான் எங்கேயுமே வந்துட்டு எனக்கு என்றைக்குமே நடிக்கும்போது ரொம்ப தயக்கமாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் பயமாகவும் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நடிப்போமா, அது சம்டைம்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கும். நான் விதுவை டே 1லேருந்து நான் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து இந்த செகண்ட் வரைக்குமே நான் எங்கேயுமே எனக்கு எந்த தயக்கமே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோஸ்டார். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கேன். அவங்களோட என்னென்ன குவாலிட்டிஸ் பார்த்தனோ அதே மாதிரி வித்துக்கிட்டையும் ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்கு. ஒரு கேரக்டருக்காக இறங்கி எந்த அளவுக்கு வேணா செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி. ஆல் தி பெஸ்ட் விது. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்களோட நடிக்க. அண்ட் பிரீத்தி, ஹாய். எனக்கு உங்களோட எந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கும் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த கேரக்டருக்கு உங்கள் 2 பேரையும் தவிர யாருமே என்னாலையுமே அதை பார்க்க முடியல. அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் ரொம்ப நாளாக நான் கார்த்தி அண்ணாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், அண்ணா நான் நடிக்கணும், எப்போ எனக்கு ஆக்ஷன் சொல்லுவீங்க, நான் எப்போ வந்து நடிக்கட்டும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். நான் கூப்பிட்றேன்னு சொல்லுவார். எஸ், ஐ ஸ்டில் நான் உங்கள் பேனராக இருந்தாலும் சரி, உங்கள் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, எனி டைம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிரேஸ் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு பேச கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you and wishing you a lot of more things to come your way. Thank you so much. So அடுத்ததான் வந்து the cutest பிரீத்தி. இந்த சீன்ல வந்துட்டு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு இடத்துல இருக்கும். ஐ மீன் ஒரு க்யூட்டான ஒரு ரோலாக இருந்தாலும் சரி, அயோத்தியில் வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ரோலாக இருந்தாலும் சரி, யூ ஜஸ்ட் நெயில்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் இட். ஸோ வித் டியூ ரெஸ்பெக்ட் ஐ இன்வைட் யூ ஆன் ஸ்டேஜ். அடுத்தபடியாக ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு பிரீத்தி. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இதை எதிர்பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் டு ஆர் கெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். இதுவும் நான் எதிர்பார்க்கல, வந்தோடனே எல்லோரும் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயா பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோட கேரக்டர் பேர் விஜி. It's a love story of a 29-year-old boy, Satya, and a 21-year-old girl, Viji. So, in the age gap, நம்ம கொஞ்சம் கிளியரா தெளிவா சொல்றோம். ஏன்னா there's a reason for this. Though Viji is 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கு லைஃப்ல, என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு, ஒரு பர்பஸ் இருக்கு லைஃப்ல. Whereas சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. ஹி இஸ் ஆல்சோ ஃபோக்கஸ்ட் பட் ஒன்லி ஆன் விஜி. விஜி மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படிதான் சத்யா. பட் நம்ம எல்லா லைஃப்பில் தெர் வில் பி அ பர்சன் நம்ம லைஃப்க்கு வந்து தில் சேஞ்ச் சம்திங் இன் ஆர் லைஃப், தில் சேஞ்ச் சம்திங் வித் இன் அஸ். மேபி விஜி சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டிபிளாக இருக்கும். And yeah, it's a beautiful journey of Satya and Vijay. In the Kutti Glimpse, it's just ஒரு entry. நம்ம
29ஓட வேர்ல்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. இன்னும் நிறைய இருக்குது. இது just to feel that what we have created and இன்னும் ட்ரெய்லர் அண்ட் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வன் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் ஹீ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ நோ உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். டு அவர் ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் சார், லோகேஷ் கனகராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே இந்த இவெண்ட்க்கு அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ், ஸ்பெஷலி ஃபார் ஹேவிங் ஃபெய்த் இன் த ஸ்டோரி. எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு மை காஸ்ட், விது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் co-actor and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, thank you so much. இன்னும் நிறைய பேசணும், பட் ஐ திங்க் இப்போ இதுக்கு கொஞ்சமாக பேசினேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசுவேன். பட் யா, ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக். பட் ஓகே, ஷான் ரால்டன் சார், thank you so much for your magic. ஒவ்வொரு சாங் it just feels amazing and thanks for your magic. You have just ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு எமோஷனுக்கு நீங்கள் எலிவேட் பண்ணிக்கிறீங்க with every note and I'm so happy to be working with you. Thank you so much to all the departments, to all the entire cast and crew of 29. Our DOP Madesh sir, after Ayodhi this is our second collaboration and when I got to know sir kuda work panna poren, again ஒரு comfort, ஒரு understanding இருந்தது. So I think team குள்ள இது இருக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் work பண்றதுக்கு. So this team is like a family to me now. ஒரு work மாதிரி எனக்கு தோணல எப்பவுமே. So I'm really happy இன்னைக்கு இந்த event பண்றோம் and இன்னும் நிறைய இருக்கு. I really hope you guys like the world of 29 and நாங்க என்ன ஃபீல் பண்ணோம் இது கிரியேட் பண்ணும்போது நீங்களும் இதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசுனீங்க, முக்கியமாக தமிழில் ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஸோ குஜராத்லேருந்து வந்துட்டு இங்கே நடிக்கிறீங்க அப்படின்றப்போ அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அழகாக பண்ணுறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தேட் அஸ் வெல். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், சென்டர் ஸ்டேஜ்ல இருந்து பேசணும் அப்படின்றது ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ அதை பண்ணலாமா? ப்ரெஸ் அண்ட் மீடியா, வீடியோகிராஃபர்ஸ் போடியம் சென்டரில் வைக்கணும். ஓகேவா சார்? மைக்ல பேசினா ஓகேவா? போடியமோட அவரோட லுக்கே வந்து இஸ் வெரி ப்ராமிசிங். ஏன்னா இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ நமக்கு திருப்பி ஒரு நியூ பிரீதர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. யூ லுக் அமேசிங் இன் ஆல் த போஸ்டர்ஸ் அண்ட் த விஷுவல்ஸ். ஸோ அழகான ஒரு கியூட் ஹீரோவா வந்து உங்களை சொல்லலாம். யா, வில்லனா பார்த்துட்டோம், நல்ல ஒரு ஹீரோவும் கூட. ப்ளீஸ் வாங்க, ஓவர் டு யூ ஃபார் a few words. உங்கள் ரெண்டு பேர் அதே எமோஷன் தான். நானும் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல எதுவும் பேசுறதுக்கு. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப 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 ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ஸ்டேஜ் எனக்கு இது. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு எமோஷன்ஸ் கூட கிடையாது. ஒரு 13-14 இயர்ஸ் முன்னாடி நான் கார்த்திகேயன் அவர்கிட்ட உட்காந்து சும்மா ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், ஐ திங்க் அங்கேருந்து சம்திங் செட் இன் மோஷன் ஒரு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு 9-10 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஃபுல் லைஃப், ஒரு ஃபுல் சர்க்கிள் சொல்லக்கூடாது, பட் ஆனால் இட் ஹேஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். நாங்கள் பேசின ஒரு விஷயம் இந்த நாள் நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம். வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் அட்மையர் பண்ண நிறைய டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. மென்டர் கார்த்திக் அண்ணா கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர், டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ,
ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஆன் செட். பிரீத்தி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆன ஒரு ப்ராஜெக்ட். இது முடிஞ்சப்போ ஐ திங்க் நாங்கள்லாம் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹெவினஸோட தான் போனோம். ஏன்னா அது அவ்வளோ ஹோம்லியாக, அவ்வளோ ரொம்ப யூனோ இட் இஸ் அ வெரி க்ளோஸ் டீம். எக்ஸ்கியூஸ் மீ. ரத்னனை பற்றி நான் சொல்லி ஆனோம். ரத்னனை ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இந்த கதையில் நான் சத்யாவை பண்ண முடியும்னு நம்பி என்னை காஸ்ட் பண்ணி. அண்ட் தெரில, வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்களோட ரைட்டிங் நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு ரத்னா கிட்ட ஒரு பேரன்பு ஒன்று இருக்குது. அது இவ்வளோ நாள் அது தெரிஞ்சிருக்கான்னு தெரில. பட் ஆனால் இந்த படம் மூலியமாக அவரோட பேரன்பு ஐ திங்க் உங்கள் எல்லாரையும் எஃபெக்ட் பண்ணும். எல்லாருக்கும் அது கன்வே ஆகும். ரொம்ப 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 லைக் யூனோ இட்ஸ் வெரி வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. படம் அதே மூட் இன்னும் இன்டென்ஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஷான் ரோல்டன் யூனிவர்ஸ் எங்கேயோ ஏதோ பண்ணி கனெக்ட் ஆகி, லைக் ஈவன் எஸ்டர்டே ஐ வாஸ் டெல்லிங் யூ, ஜஸ்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல். நீங்கள் கொடுத்துருக்கிற டியூன்ஸ் அண்ட் த வே யூ ஸ்கோர்ட் அண்ட் ஆல் த சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். லைக் எனக்கு இது ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவாக ஒன்று பண்ணும்போது இப்படி ஒரு மியூசிக் அமைஞ்சதெல்லாம் வந்து லைக் ஐ திங்க் யூனோ grateful to God and like very grateful to everybody who's put this together. Karthikeyan Anna, just thank you. Thank you. பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப அது மாதிரி மாதேஷ் சார், இந்த படம் மூலியமாக எனக்கு இது ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி. லைக் உங்கள் ஒர்க் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, அது ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் பர்சனலாக எனக்கு நிறைய டேக்அவேஸ் இருக்குது இந்த படத்தில். அவ்வளோ கற்றுக்கிட்டேன் உங்ககிட்டேருந்து அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் டு ஒர்க் வித் யூ சார். திருப்பி எப்போ ஒர்க் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுறேன். ஆர்எஸ் சதீஷ்குமார், நீங்கள் படம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். நான் ரொம்ப இல்லை, பட் எவ்ரி திங் யூர் டூயிங். நீங்களும் திருப்பி ஒரு ஃபேமிலி மாதிரி. நான் உங்களுக்கு நிறைய கலாய்ச்சிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் ஒர்க்காக லைக் எவ்ரிபடி வில் கெட் டு சீ நீங்கள் உங்கள் ஒர்க் என்னங்கிறது இந்த படம் வந்தோன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கார்த்தினா அகேன் ஜஸ்ட் தேங்க்யூ. நான் முன்னாடி சொல்கிறேன். த காஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரிபடி ஹூஸ் ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். பிரீத்தி, நீங்கள் இல்லாமல் அந்த படம் நடந்திருக்காது, கண்டிப்பாக நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் யாருமே வேறு யாரும் விஜயை வந்து உங்களை தவிர வேறு யாராவும் பார்க்க முடியல. ஸோ த வே யூ ஓன் த கேரக்டர் அண்ட் ஹவு யூ டன் இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். மகேந்திரன், ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. நான் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். உங்களை நான் இந்த வயசு இருக்கும்போது நான் உங்களை டிவியில் அப்போ பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் தான். அண்ட் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். ஷேனாஸ், ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபேண்டாஸ்டிக் ஒர்க், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங். அது மாதிரி அவினாஷ் ஃப்ரெண்டாக இதில் நடிச்சிருக்காரு. அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ ராக்கெட்டாக அப்படி இப்படி ஒரு ரோலில் பார்த்துருக்கோம். பட் ஐ திங்க் இதில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்டரில் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு பர்சனாக ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டு அதர் பீப்புள் ஹூ ஒர்க், கிரண், அமுதன் அண்ட் எவ்ரிபடி அசோசியேட்டட் வித் இட். அது மாதிரி நான் முதல்ல பூமிக்கான ஒரு படம் பண்ணேன். அப்போது அசோக் மாஸ்டர் கூட வேலை பார்த்துருக்கேன். ஸோ இதுலேயும் வி ஹேவ் ஒன்லி ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் தான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் அவங்க கூட வேலை பண்ணுறதுக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர். வியாக்கி, ஃபேண்டாஸ்டிக் போஸ்டர்ஸ். லீலமா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அந்த பாட்டு எனக்கு என்ன தெரில, அதுவும் நான் பெருசாக சொல்லலை. பட் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் மாஸ்டர். பாட்டு எழுதினவங்க மபாரதி மேம் அண்ட் பாக்யம் சங்கர் சார். ரத்னா, ஒரு பாட்டு ஷான் எழுதியிருக்காரு. அவரு பயங்கரமாக ஒரு சின்ன ஒரு சாங் இருக்குது, அதுவும் நீங்கள் கூடிய சீக்கிரம் கேட்பீங்க. ஸோ வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அகேன் ஐ ஜஸ்ட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர். படம் May 8 ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூ பேசுகிறப்போ ஒரு விஷயம் தான் தெரியுது, தேர் ஆல் இமோஷனலி கனெக்டட் ஸோ மச் வித் த ஃபில்ம். ஸோ அதுக்காக ஐ திங்க் அதுக்காகன்னு இல்லை, கதையுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஃபில்ம் இட் செல்ஃப்.
ஸோ now வந்து நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக படத்தை. ஸோ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் PS வினோத் சார் பேசுறதுக்கு. நீங்கள் தான் புள்ளியார் சொல்லி போட போறீங்க. அதாவது உங்களோட படங்களில் ஒவ்வொரு ஃப்ரேமும் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு உலக மேடைகளில் பேச வச்ச ஒன் ஆஃப் தி இயக்குனர். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வருது, தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்டர் மகேந்திரன், நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே நீங்களும் குழந்தையா இருக்கீங்க. உங்களை பற்றி பேசலன்னா கரெக்டாக இருக்காது. நீங்கள் எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு உங்கள் வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட SV சேகர் ஹீரோவாக நடிக்கும் போதுலேருந்து இப்போ அவர் பையன் அஸ்வின் சேகர் ஹீரோவாக நடிக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க. என்னை செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கி இருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் யுவர் இன்டர்வியூ, ஸ்பீச், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபிலிம்ஸ் எல்லாமே. நாட்டாமல்ல அந்த மாமா அந்த அக்கா கையை அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்துருக்கேன், நீங்கள் ஆனால் குழந்தையாவே இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்தில் உங்களுக்கு நல்ல ரோல் இருக்குன்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பிளஸ் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட். நன்றி. தி என்டையர் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து ஒரு முக்கியமான நபரை கூப்பிட போகிறோம். அதாவது தமிழ் சினிமாவில் வந்து ரைட்டர்ஸ் அவ்வளோவா ப்ராமினெண்ட்டாக இல்லை, முன்னாடி இந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. பட் there are people who are very young, they're very talented and அந்த கேலிபர் இருக்கிற ப்ராமினென்ட் ரைட்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில ரைட்டர்ஸ்ல ஒரு முக்கியமான நபர் தான் சந்துரு அவர்கள். கூலி, மாநகரம் பல படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கேன் ஐ ப்ளீஸ் ஹேவ் him on stage to share a few words. User we have with us our dearest Rio. Can we please have him on stage? இப்பதான் கடையை திறந்திருக்கேன், இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணல. ப்ரொடியூசர்னு கூப்பிடுறாங்க, இப்படி பண்ணாதராமல. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம் வந்ததுக்கு. 29 இந்த ஃபிலிம், ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கார்த்திக் சார் கிட்ட பேசிட்டே இருக்கேன் இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விது பிரதருக்கு அவருக்குன்னே பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அண்ட் யங் பட்டிங் ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜா அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 29 இந்த ஃபிலிம். ஸோ ஸ்டோன் பெஞ்சில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்றையுமே ஒரு மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது சார். அந்த கல்லுக்குள் ஈரம் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஐம் வெயிட்டிங். ஸோ மேயாதம்மான் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. ஐ மீன் அதுக்கு முன்னாடிலாம் லவ் ஸ்டோரினா ஒரு கேட்டகரி இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் மேயாதம்மானோட கிளைமேக்ஸ் வந்து லவ் ஸ்டோரியோட கேட்டகரியே வந்து மாற்றி விட்டுருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் லோகேஷ் கனகராஜ் பிரதர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கும் போதே அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பர்சனலி, அண்ட் ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான். ஸோ டீம் மொத்தத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இவர். ஸோ இது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனலி இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன் பிரதர். ஆண்பாவம் பொல்லாத படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி கடனை செலுத்திட்டேன் நான். ஸோ ஐ மீன் அகெயின் ரொம்ப ஈகராக ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. 29 இந்த ஃபிலிமுக்கும் விது பிரதருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், அண்ட் ஜி ஸ்குவாடுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் அண்ணா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ மாதேஷ் நான் வந்து கை வச்சு கேமராவில் பட்டன் ஆன் பண்ணி எடுத்துட்டாருனாவே அந்த படம் ஹிட்டுன்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட் இயர்ல எத்தனை ஹிட்னா 2 ஹிட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இண்டஸ்ட்ரியில 2 ஹிட் ஆகிறதே பெரிய கஷ்டமா இருக்கு, ஒரு சினிமாட்டோகிராஃபர் 2 ஹிட் கொடுக்குறாரு. ஸோ மாதேஷ் அண்ணாக்கும் என்னோட நன்றி ஃபர்ஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நன்றி.